மண்ணாலும் தேவர்க்கு மேலான வேதியரை மண்ணாலும் மன்னருக்கு மண்ணாகி நின்றாரை தன்னால் தமிழருக்கு தன் பாண்டியன் ஆற்றாலும் பெண்ணாலும் பாதலை தேடி நிலையில் தன்னால் கைகாட்டின் ஆகியனை ஆட்கொண்ட அண்ணா மலையானை பாடுகின்றானமானார் என்றபடி சதா எந்த நேரமும் ஓம் நம சிவாயம் என்ற மந்திரத்தை மனதிலே நிலையாக நிறுத்தி இந்த காலகத்திலே சந்த கௌசிக முனிவர் சீரும் சிறப்போடு பேரும் புகழோடும் அந்த ஆதி சிவனை திறந்தோடு துதிப்பது வழக்கம். அதே போல் இன்றும் ஆண்டவனை துதிக்க வேண்டும். பரமேசா ஒரு திருவடியை காண்பதற்கு நான் உன்னையே துதிப்பது வழக்கம். ஆனால் இதோ இருக்கும் மாமரம் ஒரு மாவிருட்சம் அடியிலே தினந்தோறும் துதிப்பது உன்னுடைய வழக்கம். அது மட்டுமல்ல, நானோ தவத்திலே அமர்ந்து விட்டால் 12 ஆண்டு காலம் கண்விழிக்கவே மாட்டேன். கண்விழித்த பிறகு 12வது ஆண்டு காலத்திலே கண்விழித்த உடனே இந்த மாமரத்திலே ஒரு மாங்கனி கிடைக்கும். எனக்கு அதை புசிப்பேன். மீண்டும் தவத்திலே அமர்ந்து விடுகிறேன். அதே போல் இப்போது அமர்கிறேன். 12 ஆண்டு காலம் கழித்து கண்விழித்து பார்க்கிறேன். பரமேசா மலைமகள் நிலையில் தோன்ற மார்பை நீங்கிற கங்கை சிவ சிவ விஸ்வநாதா
ஈசனை வந்து விட்டோம். அந்த ஈசனை கோரி கடும் தவம் செய்ய வேண்டும். அவரிடத்தே வரத்தை பெற வேண்டும். நமக்கோ குழந்தை பாக்கியம் என்பதே கிடையாது. அதான் வந்திருக்கின்றோம். பூஜை கொண்டாட ஏற்பாடு ஆகட்டும். ஈசனை அமர்ந்திருக்கின்றார். நாமும் அந்த ஈசனை கோரி கடும் தவம் செய்ய வேண்டும். அண்ணா உன் பாதம் போற்றி கங்காவாசவனை போற்றி 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 என்ன வேடிக்கை? எனக்காக என் தபத்தை கலைத்து விட்டாய். எனக்கு மாலை, எனக்கு தீப தூப ஆராதனைகள் அப்படி செய்யலாமா? யாரு என்ன நாட்டை சேர்ந்தவர்? எதனால் என் தபத்தை கலைத்து விட்டாய்? யாரு மகத நாட்டை ஆண்டு வரும் மரகத மன்னர். ஆமா, எதற்காக என் தபத்தை கலைத்தாய்? எதற்காகவா? ஐயோ இறைவா, எனக்கோ ஐவரம் ஆகி பல ஆண்டு காலம் உருவாடி விட்டது. அதனால் எனக்கு கற்பனை பொற்பனை என்ற பெண்ணை மணந்தேன். இருவருக்குமே குழந்தை பாக்கியம் என்பதே கிடையாது. அதனால் உங்களை கோரி கடுந்தவம் செய்து கொண்டிருக்கிறேன். என்னை குறித்தா நான் யாரென்று உனக்கு தெரியாதா? சிவன், சிவனுடைய பக்தன். என்னை போய் சிவன் என்று நம்பிவிட்டாயே, தவத்தையும் கலைத்து விட்டாய். சிவன் என்று நம்பிவிட்டாய் என்னை. பரமேசா, இது என்ன சோதனை? உனது திருவிளையாடலில் இது ஒரு விளையாடலா? நான் சாதாரண ஒரு மனிதன், மகரிஷி. என்னை அந்த ஆண்டவன் உன்னை என்று நினைத்து விட்டானே இவன். அதனால் இவனுக்கு மகப்பேறு இல்லையா? ஆட்சி செய்வதற்கு வாரிசு இல்லை என்று என்னை கடவுளாக நினைத்து கைதொழுந்து விட்டார். நம்பினார் திருவதில்லை 4 முறை தீர்ப்பென்று ஆண்டோர்களே உரைத்திருக்கிறார்கள். அதனால் மரகத மன்னா, என் தவத்தை கழித்து விட்டார். கோபம் வந்து சாபம் கொடுத்து விடலாம் என்று நினைத்தேன். ஆனால் என்னை ஆழ்ந்தவர் அந்த ஆதி சிவன் என்று நினைத்து விட்டாய். அதனால் உன்னை விட்டு விடுகிறேன். என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நானோ இந்த மாவீரத்தின் அடியிலே அமர்ந்து தவம் செய்யக்கூடியவர். 12 ஆண்டு காலம் இந்த மாமரத்திலே ஒரே ஒரு மாங்கனி 12 வருடத்துக்கு ஒரு முறை பழுக்குமதி. 3 ஆண்டு காலம் பூவாக இருக்கும், 3 ஆண்டு காலம் இஞ்சாக இருக்கும், 3 ஆண்டு காலம் காயாக இருக்கும்,
3 ஆண்டு காலம் பழமாக இருக்கும். 12 ஆண்டுகள் முடிந்த உடனே கண்விழித்து பார்த்தால் என் கணத்திலே விடும். அதை நான் புசித்து மீண்டும் தவத்திலே அமர்ந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட மாங்கனி விடும் நேரம் வந்துவிட்டது. இதோ பார், மாங்கனி எடுத்துச் சென்று உன் பறவைகள் இருவர்கள் அந்த இருவரிலே யாராவது ஒருவர் புசிக்கட்டும். இது கிண்ணம் படக்கூடாது. கிண்ணம் படாமல் யாருக்காவது ஒருவருக்கு கொடு. இதை புசித்தவுடனே உனக்கு அழகான ஆண் வாரிசு கிடைக்கும். உனக்கு கிடைக்கும். நாமோ அந்த ஈசனை கோரி கடும் தவம் செய்யும் நேரத்திலே ஒரு முனிவர் அவர் தவம் செய்து கொண்டிருந்தார். அந்த நேரத்திலே அவரிடத்திலே இருந்து மாங்கனை பெற்றுக் கொண்டோம். ஆமாங்க. இப்பொழுதே நாம் நம் நாட்டுக்கு செல்ல வேண்டும். ஆமாங்க. புறப்பட்டு போகலாம்.